வபரகாத்துஹு. எனக்கு இந்த மன்றம் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்றால் கபரின் வேதனை. இன்றைய காலகட்டத்தில் கபரின் வேதனை என்றால் எவரும் பயப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கபரின் வேதனையில் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறினார்கள். அந்த ஒரு ஜனாசாவின் அந்த கபரின் வைத்த பிறகு அந்த கபரின் ஜனாசாவை இறுக்கி பிடித்து அந்த ஜனாசாவின் கெட்ட ஜனாசாவாக இருந்தால் அந்த கபரின் இரண்டு விழா எலும்புக்கும் ஒன்று சேர்க்கப்படும். கபரின் அவனை நெருக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் வேதனை என்று பாதுகாப்பு தேடி கேட்டு துவா செய்ய வேண்டும். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. அந்த அக்கா ரொம்ப டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, டிவி இன்னைக்கு பார்க்காத சொல்லிட்டு போனாங்க. அவங்க கேட்காம டிவியை தூக்கிட்டு மேலே போயிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கதவை அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப நேரமாக வச்சு போய் இன்னும் வரலன்னு சொல்லி மேலே போய் பார்த்தா ரூம் தட்டி பார்த்தாங்க, கதவு துறக்கையில். அடுத்து ஜன்னல் வழி பார்த்தா அவங்க இறந்து கிடந்ததை பார்த்தாங்க. அடுத்து கதவை அடித்து அவங்கள தூக்கி பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க, தூக்கவே முடியல. அடுத்து டிவி தூக்கிட்டு அவங்கள தூக்கி பார்த்தா தூக்க முடியுது. அடுத்து டிவி கீழே வச்சுட்டு அவங்கள தூக்கி பார்த்தா தூக்கவே முடியல. அடுத்து அவங்கள கபருக்கு கொண்டு போகும்போது டிவியும் அவங்களையும் கொண்டு போகும்போது டிவியை ஓரமாக வச்சுட்டு அவங்களுக்கு அடுப்பில் அடக்கம் பண்ணிட்டு டிவியை தூக்கிட்டு வரும்போது அப்படியே கபர்லேருந்து எழுச்சிட்டாங்க. அடுத்து டிவியும் அவங்களையும் கபரில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.